கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை, முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள் ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு எதனால வருகிறது என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. தலையெடுக்க முடியாத பிரச்சனைகள், ஒரு அடி எடுத்தால் அடுத்த அடியிலே அடுத்த உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை கடந்த ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பிரச்சனைக்கு முதலாவது காரணம் நாங்கள் தான். அல்லேலூயா. எங்களால் தான் அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறது. யானை தன் கையால மண்ணள்ளி போடுகிறது போல இன்றைக்கு நாங்கள் எது நல்ல திருமணம் என்று நினைத்தோமோ அந்த திருமணத்தால் தான் இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை. எது நல்ல வருமானம் என்று நினைச்சோமோ அந்த வருமானத்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை. எந்த இடத்துல போனா எங்க பிள்ளைகள் படிக்கும், இந்த இடம் நல்லது என்று நினைச்சோமோ அந்த இடத்தால தான் இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை. எத்தனையோ தடவைகள் ஆண்டவரும் ஆண்டவற்ற ஊழியக்காரர்களும் சொன்னதை விட நாங்கள் நினைச்சதை செய்துதான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அடியான் கப்பல் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் கூட நாங்கள் செய்வோம் என்று போனபடியினாலே நடுக்கடலில் கப்பல் உடைஞ்சு எல்லா வருமானங்களையும் இழந்து பலகைகளிலே அவர்கள் கரையேறினதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனையின் பெரும் பகுதி அவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கைது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாயிரு. தன்னுடைய ஊழியக்காரன் மூலமா ஒரு கதையை சொல்லி நீ மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம்? இது பாஸ்டர் மேடையில் ஏறினா செய்யத்தான் வேணும். ஆனா எந்த பிரச்சனை, எந்த கவலை யாருக்கு தெரியும் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? கவலைப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கட்டின வாழ்க்கைய விடலாம். கவலைப்படுவதனால கட்டின கணவனையோ மனைவியோ விடலாம். கவலைப்படுவதனால வந்த வருத்தத்தை மாத்தலாது. கவலைப்படுறதுனால வந்த பண பிரச்சனையை மாத்தலாது. அப்ப என்ன செய்? கர்த்தர் சொல்லுறத கேட்டு சந்தோஷமாயிரு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எங்களால் வருகிற பிரச்சனைகள், எங்களால் வருகிற துன்பங்கள், உழைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், இது எங்களால் வருகிற பிரச்சனைகள். அடுத்ததாக ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த வளத்தால பிரச்சனை வருகிறது? அதைத்தான் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலேயே நாங்கள் தவறு செய்யாமல், நாங்கள் ஒரு பிரச்சனைக்கும் விட்டு கொடுக்காமல் வார்த்தையின்படி நடந்து ஊழியக்காரருடைய சொல்லை கேட்டு நடந்தும் பிரச்சனை வருகிறது. அது யாரால வருகிறது? அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அதுக்கு என்ன முடிவை கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்க என்பதை குறித்து ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது எங்களால பிரச்சனை வருகிறது. இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் வாழ்க்கையில பிரச்சனை எதனால வருகிறது என்றால் பொல்லாத மனிதர்களால் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர்களால். மனுஷர்களால். சவுண்டா சொல்லுங்க. மனுஷர்களால். கை கொடுத்து சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை மனுஷனால தான் வருகிறது. சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை மனுஷர்களால் தான் வருகிறது. மனுஷன் என்றா புருஷனை சொல்லல, சிலவள அதுவும் மனுஷன் தான். ஒருவேளை அது எங்களால வருகிறது. பல தடவைகள் நாங்கள் தவறு செய்ய, காலம்புரை ஜபிச்ச, நாங்கள் காலம்புரை எழும்பி பைபிள் படிச்ச, நாங்க காலம்புரை எழும்பி வீடு கூட்டினாங்க, சமைச்ச, ஆனாலும் பிரச்சனை என்னென்று வந்தது என்று பார்த்தால் யாரோ ஒரு மனுஷன் மூலமாய் அந்த பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பல நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைகள் நல்ல சமாதானமாக இருப்பார்கள்.
அவங்களோட வீட்டு அப்பதான் விசிட்டிங் போயிட்டு வருவேன், நல்லா இருப்பாங்க. ஆனா சில மணித்தியாலத்தின் பிறகு அங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்துவிடும். எப்படி என்றால் அந்த வீட்டை வந்த யாரோ ஒரு விசுவாசியின் மூலமாக, அல்லது ஏதோ ஒரு சொந்தக்காரன் மூலமாக, அல்லது வேலை செய்கிற ஒரு மனுஷன் மூலமாக. எனக்கு அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற என்னையும் உன்னையும் குழப்பும்படிக்கு பொல்லாத மனுஷர்களை சாத்தான் ஏவி விடத்தான் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருப்பது, நீங்கள் சமாதானமாக இருப்பது, நீங்கள் நிம்மதியாக இருப்பது, பிடிக்காத ஒரு ஆள் இருக்குது, அது பொல்லாத சாத்தான். ஆகவே அந்த சத்துரு என்ன செய்கிறான்? தேவதாசும் மனுஷியும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்களை எப்படியாவது நான் குழப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் தன்ற உருவத்தில் வரமாட்டான், தனக்குரிய மனுஷர்களை அனுப்பி என் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்வான். ஆகவே தேவனுடைய இதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்ற எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இனம் காண வேணும். எல்லாத்துக்கும் மனுஷிய குற்றம் சாட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் புருஷனை குற்றம் சாட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் அம்மா அப்பாவை பிள்ளைகளை குற்றம் சாட்டக்கூடாது, பாஸ்டரை குற்றம் சாட்டக்கூடாது. இந்த பிரச்சனை எதால வருகிறது, இதை எப்படி நான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு கிருபைக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களால வராமல் மனுஷர்களால் வருகிற பிரச்சனை. உங்களோட மருமகள் அவர் ஒரு மனுஷர், உங்களை பெற்ற அம்மா அப்பா அவர் ஒரு மனுஷர், உங்களோட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் அவர் ஒரு மனுஷன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் அவர் ஒரு மனுஷன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனுஷர்கள் எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள். ஒரு சகோதரி தன் வீட்டிலே ஒரு வயரிங் வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு. இந்த வயரிங் வேலை செய்வதற்காக அவர் ஆட்களை தேடி தெரிஞ்சார். ஒரு அம்படையில் நான் விசிட்டிங் போன பொழுது சொன்னார், ஒரு நல்ல ஒரு ஆளை பிடிச்சு தாங்க, இந்த செய்த வயரிங்க கலட்டி புது வயரிங் போடணும். ஆகவே மிகவும் சிரமமான வேலை. ஆகவே எனக்கு வயரிங் செய்யக்கூடிய ஒரு சகோதரன்கிட்ட நான் போன் பண்ணி சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்ய முடியும் கதைங்க சொல்லி 2 பேரும் நம்பரை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். ஆகவே இந்த சகோதரி இருந்து எனக்கு வந்த தகவல் என்ன சொல்லுங்க, தான் போன் எடுத்து கேட்ட பொழுது அந்த மனுஷன் கதைச்ச கதை, அந்த வயரிங் செய்கிறவன் போனால கதைச்ச கதை அவருக்கு ஒத்து வரல. அவர் சொன்னார், நல்ல குணமுள்ள பாசரோட இப்படிப்பட்டால் பழகிறியா, நிப்பாட்டு போன நிப்பாட்டி. அந்த அவருக்கு அந்த நாள் முழுவதும் ஒரே சோதனை, அந்த அவன் போன்ல கதைச்ச கதை. அப்ப அவருக்கு எதனால பிரச்சனை வந்திருக்குது, ஒரு போனால கதைச்ச ஒரு மனுஷனால. இப்படித்தான் தேவ பிள்ளைகளை பல விதத்திலையும் குழப்பி சமாதானத்தை கெடுத்து பைபிள் வாசிக்க முடியாதபடி, ஜெபம் பண்ண முடியாதபடி, ஏன் தாங்கள் சமைத்த சாப்பாடையே சாப்பிட முடியாதபடி, தாங்கள் போட்ட பாயில தாங்கள் நித்திர கொள்ள முடியாதபடி, மனுஷர்களால பிரச்சனைகள் உபத்திரவங்களை தேவ பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல கைதட்டே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 26:12.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆமென் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. ஈசாக்கு என்கிற தேவ பிள்ளை விதை விதைக்கிறான். அந்த விதையை விதைத்த பொழுது ஆண்டவர் அந்த விதையை 100 மடங்காக அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீயும் என்கிற வாழ்க்கையில செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை சொல்றீங்க ஆமென்? சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோகனியுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால என்ன எடுத்துக்கங்க? சிடி 100 எடுத்துக்கங்க. விமலுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சுசில் குமாருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாங்க விதை போடுறோம், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஆமென். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. விதை போட்டது நாங்கள், கஷ்டப்பட்டது நாங்கள். ஒரு கொட்டில் போட்ட இடத்துல கர்த்தர் எங்களுக்கு கல்விட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வீட்டை நான் போன பொழுது அந்த வீட்டில் அந்த மகள் என்னை இருத்துவதற்கு அவள்கிட்ட ஒரு கதிரையும் இல்ல, பாயும் இல்ல, வெட்கப்பட்டு கொண்டிருந்தார். எங்கேயோ இருந்த ஒரு தாங்கள் படுக்கிற அந்த கிழிஞ்ச பாயை கொண்டு வந்த நான் சொல்ல, பயப்படாத, நான் எதிலையும் இருப்பேன் விரி. அதுல இருந்து அவர்களோட கதைச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு வந்தோம். ஒரு குறிப்பிட்ட மாசங்கள் தான். அந்த மாதங்களின் பிற்பாடு இந்த சகோதரி சேர் என்று தான் என்ன கூப்பிடுவார். சேர் எங்கட வீட்டுல கதிர வந்துட்டது, கெதியண்டு வாங்கோ இருக்கிறதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்றைக்கு நான் போட்டிருக்கிற ஷர்ட் கர்த்தர் ஆசீர்வதிச்சபடியா எனக்கு வந்தது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலே நான் உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது இந்த ஷர்ட் நான் வேண்டின ஷர்ட் இல்ல, இதற்கு இந்தியாவில் வேண்டி தந்த ஷர்ட். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் விருத்தியாக்குகிற தெய்வம். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஈசாக்கை கர்த்தர் விருத்தியாக்கினார். ஒரு ஆட்டோட இருந்தால் அடுத்த வருஷம் நீ 5 ஆட்டோட இருக்க வேணும். கையெத்தி சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. ஒரு மாடு வளர்த்தா அடுத்த வருஷம் உனக்கு 3 மாடாவது இருக்க வேணும். ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் உன்னை விருத்தியாக்குகிறவர். சொல்ல மாட்டீங்களே? ஆமென். சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் உங்களை பெரியவனாக்குகிறவர். அல்லேலூயா. கடன் வேண்டின உங்களை கடன் கொடுக்கிறவராய் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம். தினேஷ் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிறார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் மயிரனும் போயிட்டு வரும்பொழுது மயிரன் சொன்னான், ஆரோ ஒரு நாள் நல்லா பயத்தோட போச்சு, பசங்க கவனிக்கலையா? நான் கவனிக்கல. கிருசா போகுது, கிருசா போகுது. கிருசா என்ன செய்யுது? மோட்டார் சைக்கிளில் போகுது. பாசரை கண்டோன்னு அப்படியே தலை குனிஞ்சு கொண்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. எங்களோட விசுவாச பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஆனா அது ஒரு ஓட்ட சபரியா கிடக்கு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நல்ல மோட்டார் சைக்கிள் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வர வர விருத்தியாக்குகிற தேவன், வர வர ஆசீர்வதிக்கிற தேவன். உடனே உங்களுக்கு ஹெலிகாப்டர் கிடைக்காது. முதலாவது காலால நடக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது சைக்கிள். ஆமென். சொல்லுங்க. பிறகு மோட்டார் சைக்கிள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. பிறகு ஒரு ஆட்டோ. ஆமென். சொல்லுங்க. என்ன தேவையோ கர்த்தர் நம்ம குறைஞ்சு போக விடுகிற தெய்வம் இல்லை. நம்மை விருத்தியாக்கி நம்மை ஆசீர்வதித்து சகல விதத்திலும் நமக்கு பரிபூர்ண நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில என்ன சுருக்கம் இருக்குதோ நீ விசுவாசி, கர்த்தர் என்னை விருத்தியாக்குவார். ஆமென். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். ஹல்லேலூயா. ஈசாக்கு கண்ணீரோட விதைச்சான். 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவனை பெரியவனாக்கினார். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவ மனுஷனை ஏசப்பா ஆசீர்வதிக்க யாருக்கு பொறாமை வந்துச்சு? பெலிஸ்தர்.
சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆனா என்ற வீட்டுக்குள்ளேயே எந்த வீட்டுக்குள்ளேயே பொறாமப்படுகிறது. பொறாமப்படுது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா, நான் விசிட்டிங் போனேன், எனக்கு சாப்பாடு தந்துட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் நல்ல ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்டு வரேன். வீட்டை வந்தா என் மனுஷி கத்தரிக்காய் சமைச்சிருக்கு. அவக்கு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்ட நீங்கள்? ஆட்டுக்கறி அடி. ஓ, நாங்க கத்தரிக்காய் சாப்பிடுறோம், நீங்க என்ன கறி சாப்பிடுறீங்க? ஆட்டுக்கறி. பொறாமை எரிச்சல் என்னத்தால வந்தது? நாங்க கத்திரிக்காய் சாப்பிடுங்க, நீங்க என்ன சாப்பிடுற? அதே நேரம் நான் வாரேன், என்னங்க சாப்பிடுறீங்க? ஐயோ, அங்க போன நான் ஜோன்சன் சம்பளம் சோறு தந்தவன். சம்பளம். உடனே மனுஷன் என்ன நினைப்பா? நல்லது நல்லது நல்லது. சம்பளம் சோறு சாப்பிட்டா வயிறு எரியாது. ஆமீன் சொல்லுங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்டாரோ என்ன எரியும்? வயிறு எரியும், குடல் எரியும், நெஞ்செரியும். ஆமீன் சொல்லுங்க. கடைசியா எனக்கு போனது ஆட்டிறைச்சி வைத்தால் அடிக்கும் வரைக்கும். உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஏசப்பாங்களை ஆசீர்வதிச்சா காணும் ஆட்களுக்கு என்ன வந்துடும்? பொறாமை வந்து. என்னென்று இவருக்கு சைக்கிள் வந்தது, என்னென்று இவருக்கு மோட்டார் சைக்கிள் வந்தது, என்னென்று இவர் மோதிரம் போட்டவர், என்னென்று இவர் சங்கிலி போட்டவர், என்னென்று இவர் டவுசர் போட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்னத்தை நீங்க நினைக்கிறீங்க? என்னத்தை மனுஷங்க நினைக்கிறாங்க? நீங்க இந்த உலகத்திலேயே ஒன்றுமே இல்லாமல், ஆமென் சொல்லுங்க, ஒரு பிச்சை கோப்பையோட ரோட்டில் திரியணும்டா அவன் நினைக்கிறான். ஆனா இயேசு என்ன நினைக்கிறார்? நான் உனக்காக என் வஸ்திரத்தை இழந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில நான் தரித்திரமாய் நான் உனக்காக தொங்குகிறேன். நீ ஆசீர்வாதமாயிரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்காக நான் சிலுவையில தண்ணி குடிக்காமல் என் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீ நல்லா சோடா குடி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நல்ல ஆசீர்வாதமாயிரு. ஆனா மனுஷனுக்கு அது பிடிக்காது, மனுஷர்களுக்கு அது பிடிக்காது. ஏன்? பொறாமை. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன்? என்னத்தை சொல்லுங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்றுமே வேணாம். 2 நாள் பாஸ்டர் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. 2 நாள் பல்ல காட்டிக்கொண்டே இருங்க. பாருங்க, சண்டை படல சண்டைக்கு வருவாங்க. என்னத்துக்கு இந்த சிட்டிப்பு? ஏன் சொல்லுங்க? நாங்க மூச்சியை நீட்டி கொண்டு வேற என்ன செய்யற? சிரிச்சாலே வயிறு எரியுது. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சிரிச்சாலே வயிறெல்லாம் எரியுது. எரியுது. தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஆமென். யார் எரிஞ்சான, யார் பொறாமப்பட்டான, யார் வாக்குவாதம் பண்ணினாலன, என்ன 100 மடங்கு ஆசீர்வதிச்சு என்னை உயர்த்துகிற என் தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. 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 நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யார் உங்கள் மேல பொறாமை கொண்டாலும், யார் உங்களை எரிச்சல் கொண்டாலும், யார் உங்களோட வீட்டை வந்து தேவையில்லாத கதைகளை கதைச்சாலும், யார் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மனசை உடைச்சு குத்தினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை பெரியவனாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சின்ன பிள்ளையில ஊழியம் செய்த பொழுது அங்க இருந்த ஒரு குடும்பமும் இப்பொழுது ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் நேர சந்தித்தேன். இப்பொழுது சந்திக்கப்பட்டவன் நல்ல வசதியான ஆள். ஆகவே என்ன கொண்டு போய் ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே ஆகாரம் தந்தான். சின்ன வயதில் ஊழியம் செய்த அந்த குடும்பம் அந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப இந்த புதியவர் வந்து அவர் நல்லா படிச்சவர், நல்ல அந்தஸ்து உள்ளவர், விழுந்து விழுந்து பாஸ்டர் என்ன பராமரிக்கிறார். இப்ப நான் கல்யாணம் கட்ட முன்னுக்கு சின்ன வயசுல ஊழியம் செய்த குடும்பத்தில் இருந்தவருக்கு அதை என்ன செய்யல? பொறுக்கல. சொல்லுங்க, என்ன செய்யல? பொறுக்கல. உடனே சொல்லிவிட்டான். பாருங்க, நீங்க முந்தியெல்லாம் எங்கட விட்டு குசினிக்களை வந்து பழஞ்சோரெல்லாம் சாப்பிட்ற நீங்கள் இல்ல. அவே சொல்லுங்க, பிரச்சனையை கொடுக்குறான். நான் உண்மையிலே பழஞ்சோறு இல்லாம வீட்டுக்குள்ள போய் பழஞ்சோறு சாப்பிட்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் வீட்டுல போய் நான் அண்ணன் தண்ணி சாப்பிடும் பொழுது அவருடைய அர்த்தம் என்ன? அந்த குடும்பத்துல நானும் ஒருவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகத்தான் சிலர் கேக்காட்டிலும் நான் போய் சாப்பிடுவேன். ஆமென். இவங்க அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்க?
நீங்க சாப்பாடு இல்லாமல் எல்லாம் வந்து எங்களை விட சாப்பிட நீங்கள். மனுஷரால் பிரச்சனைகள், மனுஷர்களால் குத்தல் கதைகள், மனுஷர்களால் சோதனைகள், மனுஷர்களால் நிந்தனைகள். ஒருவேளை உன்னை பெற்ற தாயே உனக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், ஆனால் தாய் மறந்தாலும் உன்னை மறக்காத இயேசு 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து பெரியவனாக்கி விருத்தியாக்கி உயரத்தில் வைத்து உன்னை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அதனால அநேக நாட்களுக்கு முன்னுக்கு நாங்க பாடின பாட்டு, குப்பையில் என்னடா பாட்டு, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. சொல்லுவோமா? குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை விட்டுட்டு போறேன், நீ உன்னோட வாழ மாட்டேன், நீ வாழ கட்டித்தனத்தை பார் என்று சொல்லி கணவன் உன்னை விட்டுட்டு போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? ஆமென். கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? ஆமென். ஆண்டவற்ற கிருபை என்றும் உள்ள. ஆமென். அல்லேலூயா. சுந்தரி டீச்சருடைய கதைகளை நான் கடந்த வாரத்தில் கேட்டேன். என்ன டீச்சர் கொஞ்சம் டீச்சர்ல கதைச்சேன். திருமணம் பண்ணி சொற்ப வருடங்களுக்குள்ளேயே வாழ்க்கையை இழந்தார். சொற்ப ஆண்டுகள் கணவனுடைய பாசம் எல்லாம் போச்சுது. அவர் பிரியல், ஆனால் அவர் எடுக்கப்பட்டு விட்டார். பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டம். அவர் கடந்து வந்த பாதைகளை சொல்லும் பொழுது மிக வேதனையாக இருந்தது. அதே நேரத்தில் ஆண்டவரையும் அறிஞ்சாச்சு. ஆண்டவரையும் அறிஞ்சபடியால் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் பிரச்சனை. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பிள்ளைகளை கொண்டு போகும் பொழுது பட்ட கஷ்டங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுவிஸுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் பறந்து திரிய கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல நாங்க கஷ்டத்தோட இருந்தோம், வேதனையோட இருந்தோம். ஆனா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப அது மனுஷர்களுக்கு பொறாமையா இருக்கலாம், ஆனால் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தது மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தார். கர்த்தர் தான் உங்களுக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவற்ற கிருபையால நாங்க சுகமா இருக்கிறோம். ஆமென். ஆண்டவற்ற கிருபையால நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆமென். அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த மனுஷர்கள் எப்படி பிரச்சனையை கொடுக்கறாங்க? 15வது வசனத்தை படிங்க. 15வது வசனம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. ஈசாக்கின் மேல பொறாமை கொண்டவங்க ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள் மேல மண்ணள்ளி போட்டாங்க. அல்லேலூயா. எரிச்சல் வந்துட்டது. 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நல்ல ஆடு மாடுகள், சொத்துகள், சுகங்கள், நல்ல மனுஷி, நல்ல பிள்ளை, அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆகவே இவங்க என்ன செய்யறாங்க? ஈசாக்கினுடைய அப்பா வெட்டின கிணறு, ஈசாக்கின் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், அதுல என்ன தள்ளி போடுறாங்களாம்? வடிவா வேதம் சொல்லுது, மண்ணை போட்டார்கள். கரங்களை சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தினேஷ் கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. மண்ணை போட்டார்கள். கையெழுத்து சொல்லுங்க. மண்ணை போட்டார்கள். இன்னைக்கு அநேகம் பேர் உங்களுக்கு விரோதமாக மண்ணுகளை அள்ளி போடலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மனுஷர்கள் மண்ணள்ளி போடலாம். ஆனால் உன்னை உயர்த்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ 10
பத்தி எரிஞ்சு போக வேண்டும் என்று சாம்பலை எள்ளி உனக்கு விரோதமாய் எறியலாம். ஆனா அந்த சாம்பலின் சாபம் எதுவும் பலிக்காதபடி 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகள்ல மண்ணள்ளி போடுகிறார்கள். நல்லா தான் இந்த மனுஷியை நேசிச்சு கொண்டிருந்தேன். ஒருவனுக்கு பிடிக்கல, வந்து என்ன சொல்றான், பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அக்காவை மேல கொஞ்சம் கண் வைங்க, அந்த வீட்டு அடிக்கடி போய் வாரா, அந்த ஆளோட கதைக்கிற மாதிரி கிடக்கு, கவனிங்க. என்ன தள்ளி போடுறான்? மண் அள்ளி போடுறான். சந்தேகத்தை உண்டாக்குகிறான், கரவை உண்டாக்குகிறான். ஆனா யார் என்ன நோக்கத்தோட மண் போட்டாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சபைக்கு வருகிற ஒரு சகோதரி, ஒரு முறை அவருடைய வீட்டை போன பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் இவ்வளவு காலம் எங்கட வீட்டை வாருங்க, நீங்க இந்த கேள்வியெல்லாம் என்னட்ட கேட்கல, ஆனா ஒருவர் வந்தார் உங்களோட சேர்த்துல இருந்து, அந்த நாள் தான் வந்தார், அந்த நாள் வந்து என்ன கேட்ட கேள்விகள் பாஸ்டர், அழத் தொடங்கினார். நீ முதல் யாரை கட்டினி, அதுக்கு முதல் யாரை கட்டினி, முதல் பெத்த பிள்ளை எங்க? ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, மண்ணள்ளி போடுற கூட்டங்கள் இருக்குது. கையெழுதி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. மண் சொல்லுங்க, மண்ணள்ளி போடுறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலப்போதும் நான் பார்க்கிறேன், மண்ணள்ளி போடுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மண் குவியலுக்குள்ள இருந்து எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து, எங்களுடைய ஆசீர்வாதங்களை பாதுகாத்து, எங்களுடைய கிருபைகளை பாதுகாத்து, ஹalleluya ஹalleluya. நல்லா இருக்கிறது பிடிக்காமல் செய்வினைகளை சூனியங்களை செய்து குடும்பங்களை அழிக்கிறவர்கள் மத்தியில நம்முடைய குடும்பங்களை வாழ பண்ணுகிற தெய்வம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. பிதானிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேணாம். அப்ப அவ கேட்பா, ஏன் கொடுக்க வேணாம்? அவைக்கு வேற வளத்தால உதவி வருகிறது, ஏதோ நாங்க உதவி கொடுக்கிற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. ஐயா யார் மூலமா போடணும் போட்டு முடுங்க, கர்த்தர் சித்தம் இருந்தா அவனுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அது என்ன உங்களுக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைக்குது. ஆண்டவர் சொன்னார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் கிடைக்கிற சந்தோஷமா வாழ்றவனுக்கு இன்னும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பார். ஆமென். வேண்டி போட்டு அமர்த்தி வச்சிருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். சந்தோஷமா இருந்தவர் சந்தோஷம் பொங்கி பொங்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உழைக்கிற பணத்துல கர்த்தருக்கு காணிக்கை தசமம் போட்டு வாழ்ந்தவர் கர்த்தர் உனக்கு நிறைவா கொடுப்பார். ஆமென். எரிச்சல் படாதீங்க, மண்ணள்ளி போடாதீங்க. ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக யார் மண்ணள்ளி போட்டால் நீங்க பயப்படாதீங்க, ஆனால் நீங்கள் யாருக்கும் மண்ணள்ளி போடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு அடக்க ஆராதனை, அடக்கார முடியல, நாங்க என்ன போட போறோம்? மண் போட போறோம். முதலாவது போதகர் போடுவார் 3 தரம், அதுக்கு பிற்பாடு எல்லாரும் மண்ணள்ளி போடுவார். செத்த பிறகு செய்கிற வேலைய உயிரோடு இருக்கைகளை செய்யக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவன் நல்லா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிக்க போற 2 நிமிஷம். இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மண்கள் போட்ட சாபங்களை கர்த்தர் உடைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க போகிறோம். மண்ணள்ளி போடுகிறவர்கள் ஈசாக்கின் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, ஈசாக்கின் வரவர விருத்தியானதை பொறுக்க முடியாமல் சகிக்க முடியாமல் அங்கே தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மேல மண்ணள்ளி போட்டது போல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. மண்ணள்ளி போடுற
மூன்றுகள் மத்தியில எங்களை வாழ பண்ணுகிறவர் எங்களுடைய கர்த்தர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆள் சொன்ன கதையை ஒரு ஆளுக்கு சொல்லி, ஒரு ஆள் இந்த பிரச்சனையை இன்னொரு ஆளுக்கு சொல்லி, ஒரு ஆளுக்கு விரோதமாய் ஒரு ஆள் மண்ணள்ளி போடுகிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. முதலாவது கரங்களை அசைச்சு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில நான் யாருக்கும் மண்ணள்ளி போடக்கூடாதப்பா. யார் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் என்ற வயிறு எரியக்கூடாது கர்த்தாவே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, எனக்கு அந்த சுபாவத்தை தாங்க, அந்த நல்ல குணத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விரோதமாய் மண்ணள்ளி போடாத, மற்றவர்களுக்கு விரோதமாய் கசப்பு கொள்ளாத, மற்றவர்களுக்கு விரோதமாய் வைராக்கியம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுப்பா, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. உனக்கு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கு. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கு. அப்படியே கரங்களை அசைச்சு ஜெபம் ஏசப்பா, எனக்கு விரோதமாய் மண்ணள்ளி போட்டவர்களுடைய எல்லா சாபங்களும் விலகட்டும்ப்பா. என்னை குடும்பத்துக்கு விரோதமாக, என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக யார் யார் செயல்படுறாங்களோ, யார் யார் மண்ணள்ளி போடுறாங்களோ, அந்த கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி. அமர்ந்திருப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மண்ணள்ளி போடுகிறவர்கள், மண்ணள்ளி போடுகிறவர்கள், எரிச்சல்களினால பொறாமைகளினால மண்ணள்ளி போடுகிறவர்கள் மத்தியில நம்மை வாழ பண்ணுகிறவர் கர்த்தர். இன்றைக்கு இந்த சபையில், இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் யாராவது உங்கள் யாராவது மண் போட்டுட்டாங்க என்ற வாழ்க்கையை நீ முடிஞ்சதென்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மனுஷனாய் உங்களுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உங்களுடைய கதை முடிவதில்லை. கர்த்தராகிய தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார், உங்களை வாழ பண்ணுவார், உங்களை தலை நிமிர பண்ணுவார். நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பயப்படாதிருங்கள். ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். என்னை நீதிமானாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்னை பாவி என்று சொல்லட்டும், யார் என்னை துன்மார்க்கன் என்று சொல்லட்டும், யார் என்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லட்டும், என்னை வாழ பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அதுதான் ஈசாக்கு. ஆமென் சொல்லுங்க. இதற்கு பின்னாடி என்ன நடக்கிறது எனக்கு அருமையானவர்களே? 19வது வசனம் படிங்க. 19வது வசனம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரா ஊர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய ஈசாக்கின் மேய்ப்பரோட கூட வாக்குவாதம் பண்ணி இதை ஓபன் பண்ணி வச்சிரையா, இந்த மைக் ஓபன் பண்ணி வர மைக். ஈசாக்கின் வேலைக்காரரோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய ஆறுகளுக்கு இவங்க மண் போட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? தானா கஷ்டப்பட்டு தானா முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கிணறு கிண்டுகிறான். அந்த காலத்தில் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலத்திலே கிணறு கிண்டுகிறது எவ்வளவோ கஷ்டம். ஒரு கிணறு கிண்டுவதற்கு, ஒரு துறவு தோண்டுவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும்.
அத்தனை நாட்கள் அவன் கஷ்டப்படும் பொழுது யாரும் வந்து பார்க்கவில்லை. அவன் கஷ்டப்பட்டு கிண்டி நல்ல தண்ணீரை கண்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது என்ன வருகிறது? வாக்குவாதம். அப்பதான் சமைச்சு, இயேசுவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், என் போதகர் குடும்பத்தையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லிட்டு அந்த சாப்பாடுல கை வைக்கல. ஒரு பிரச்சனை, வாக்குவாதங்கள். தேவ பிள்ளைகளை மனுஷர்கள் சோதிக்கிறார்கள், நிம்மதியாக இருக்க விடாதிருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரயாசம், ஆனாலும் வாக்குவாதம் வந்தது. அந்த இடத்துல உடனே சோத்து கோப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு கோபத்தில் நாங்கள் போற மாதிரி ஈசாக்கு செய்யவில்லை. ஆமென். ஈசாக்கு என்ன செய்தான்? அப்படி தொடர்ந்து படிங்க. வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பேரை வச்சிட்டு நீ சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ள முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த காலை வேளையில கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வருகிற பிரச்சனைக்கு ஒரு பேரவை, நாளைக்கு இன்னொரு மனுஷனால வருகிற பிரச்சனைக்கு இன்னொரு பேரை வச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. சாப்பாடை நிறுத்தாத. ஆமென் சொல்லுங்க. நித்திரைய நிறுத்தாத. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறத நிறுத்தாத. வீடு கூட்டுறத நிறுத்தாத. குளிக்கிறத நிறுத்தாத. மன மகிழ்ச்சியா இருக்கிறத நிறுத்தாத. நீ முன்னேறி செல். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தமிழில சொல்லுவார்கள், காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும். அல்லேலூயா. காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும். ஒரு மாங்காயும் இல்லாத மாமரத்துக்கு யாரும் கல்லறிய மாட்டாங்க. எங்கே மாங்கனிகள் இருக்குதோ அங்கேதான் நிறைய கல்லுகளும் விழும். அல்லேலூயா. ஆனால் ஒரு பொழுதும் மாமரம் சோர்ந்து போவதில்லை. கல்லறிகிறவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்து விட்டு அடுத்த சீசனும் அது காய்த்து கொண்டே இருக்கும். அதுதான் நானும் நீயோ, அதுதான் நானும் நீயோ. சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இவங்களெல்லாம் என்ன பத்தி இப்படி கதைக்கிறாங்களே, இப்படி எல்லாம் அவர்கிட்ட போய் இவர்கிட்ட போய் சொல்றாங்களே, என்ன பத்தி இப்படி எல்லாம் போன்களில் போடுறாங்களே, கவலை வேண்டாம். மனுஷர்களால பிரச்சனை உண்டு, ஆனால் பேரை வச்சுட்டு முன்னேறி செல். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் விரும்புறது என்ன சொல்லுங்க? அப்பா, மனுஷர்களால் பிரச்சனை வரும் பொழுது ஒரு கணம் தான் நீ திகைக்க வேணும், மறு கணம் கர்த்தருடைய உதவியால் முன்னேற வேணும். ஆமென். ஒரு கணம் வேதனை வரும், ஒரு கணம் துன்பம் கஷ்டமா இருக்கும், மனசுக்கு சங்கடமா இருக்கும். அடுத்த கணம் ஏசப்பா சோத்திரம், சோத்திரம். ஒரு 10 சோத்திரம் சொல்லுங்க. இப்ப கையா சேர்த்து ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். எங்க 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 ஒரு 10 தடவை சொல்லுங்க. கையா சேர்த்து ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரைட். ஓகே, ஓகே. தினேசும் எங்கட கிருஷ்ணானையும் வழியா போயிட்டு வந்தீங்க. இனிமேல் பிரசங்கம் தொடங்கினா முடிய மட்டும் யாரும் போக கூடாது. அல்லேலூயா. எழுப்பி ஜபிக்கிற நேரம் யாரும் போகக்கூடாது. தண்ணி கொண்டு வச்சுட்டு இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே முதலாவது அவன் கிணறை வெட்டும் பொழுது, அந்த சோதனை வரும் பொழுது அவன் பெயரை வச்சு அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கை வைத்த மாட்டீங்க. அல்லேலூயா. முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகளை கைது சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதானேயா அப்பாவினுடைய கிணத்துக்கு மண்ணை போட்டீங்க. சரி, உங்களை தொல்ல வேணாம் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் கண்ணீர் விட்டு இந்த ஆசீர்வாதத்தை தேட அதையும் தடை பண்றீங்களே. திருப்ப அடுத்த இடத்துக்கு போய் கிணற கண்டுகிறான். அந்த இடத்திலையும் வந்து அவனுக்கு வாக்குவாதத்தை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. வடகாட்டுல பிரச்சனை உண்டு, மல்லாவிக்கு போகாதீங்க. மல்லாவில பிரச்சனை உண்டு, யாழ்ப்பாணம் போகாதீங்க. எங்கும் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த இடத்திலையும் உங்களை செழிக்க பண்ணுகிற, உங்களை வாழ பண்ணுகிற, உங்களை உயர்த்துகிற உங்கள் கர்த்தர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்பாவுடைய கிணத்துக்கு மண்ணை போட்டீங்க, அப்பாவுடைய சொத்துக்களை அபகரிச்சீங்க, அப்பா எனக்கு கொடுத்ததெல்லாம் எடுத்து போட்டீங்க. இப்ப நான் செய்யறதையும் நீங்க இல்லையே, ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே மனுஷர்களால வருகிற பிரச்சனைகளை நாங்கள் சோர்ந்து போகாமல் கையாள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மனுஷி பேசி கொண்டிருக்கிறாவா? புருஷன் அடிச்சு கொண்டிருக்கிறானா? பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? தாய் தகப்பன் கவனிக்காம இருக்கிறீங்களா? இன்னும் உற்சாகமா இருங்க, இன்னும் சந்தோஷமா இருங்க. கொஞ்ச காலம்தான். கர்த்தர் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ற பிள்ளைக்கு தகப்பன் வழியால வந்ததை நீங்கள் விடல. முதலாம் தரம் அவன் பிரயாசப்பட்டதை நீங்க விடல. இரண்டாம் தரம் அவன் பிரயாசப்பட்டதையும் விடல. மூன்றாம் தரம் போய் ஈசாக்கு என்ன செய்யப்போம்? நாங்கள் என்ன செய்யப்போம்? இனிமேல் இந்த கிணறே கிண்ட கூடாது, பேசாம கிணத்தை தண்ணி ஆர்ட்டியா வேண்டி குடிப்போம். அப்படி சொல்லல. என் ஏசப்பாவுடைய கிருபையால நான் நல்லா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. என் ஏசப்பாவுடைய கிருபையால நான் நல்லா இருப்பேன். என் ஏசப்பாவுடைய கிருபையால நல்லா இருப்பேன். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என் ஏசப்பாவுடைய கிருபையால நான் நல்லா இருப்பேன். ஏசப்பாவுடைய கிருபையால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரண்ட எரிச்சலில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரி, சிலபல நீ சிந்திக்கலாம், என்ற வீட்டிலையும் ஈசாக்குக்கு பக்கத்தில் இருந்தவங்களை போல சிலர் இருந்து பிரச்சனை கொடுக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த இடத்திலே உனக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணி உன் தலையை நிமிர்த்தி உன்னை ஒரு வெற்றி கேடகமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனத்தை, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா சச்சி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு லிமிட் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க வைக்க கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க வைக்க கூடாது. ஆமென். நீங்க சொல்லக்கூடாது பாப்பா 3 மாசம் தான் பார்க்கிறது, அப்படி நீங்க லிமிட் வைக்க கூடாது. கர்த்தர் லிமிட் வச்சிருக்கிறார். நீங்க 3 மாசம் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லல அது 3 வருஷமா வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க 3 வருஷம் மட்டும் நினைப்பீங்க, கர்த்தர் 3 நிமிஷமா வச்சிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராத்திரியில நேற்றைய ராத்திரி தினத்துல ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல படியன், உண்மையிலே ஒரு ஊழியம் செய்த படியன் பின்வாங்கி குடிகாரனாய் போயிட்டான். ஆனால் என்னை கண்டால் மரியாதை, கனம் எல்லாம் நல்ல தாராளமாய் தருவான். சமீபத்தில் ஊழியக்காரர்கள் சாப்பிடுகிற ஒரு இடத்துல நான் போய் நின்றேன். போய் நின்ற பொழுது இவன் எல்லாரையும் விட்டுட்டு உடனே என்னட்ட வந்து என்ற அண்ணன் வந்துட்டார் எனக்கு இறைச்சியில் அள்ளி போட்டு கொண்டிருந்தான். இது யாருக்கோ சுட்டுட்டுது, அவனை குழப்பிட்டாங்க. இப்போ குழப்பின உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிற்பாடு ஒரு பப்ளிக்கான ஒரு காரியத்துக்கு போனேன். பாண்டிக்கு தெரியும், பாண்டிக்கான ஆளை சொல்லல. ஆக்களுக்குள்ள என்ன பேசுறான், நியாய தீர்ப்பு நேரம் பெறப்போகுது, நான் தலை நிமிந்து நிற்பேன், நீங்க என்ன செய்வீங்க, தலை குனிவீங்கன்னு சொல்றான். யாரு? குடிகாரன் என்ன பார்த்து சொல்றான், ஊழியத்தை விட்டவன் என்ன பார்த்து சொல்றான், நான் தலை நிமிந்து நிற்பேன், நீங்க என்ன செய்வீங்க. எனக்கு பயங்கர கோபம். ஒரு ஆட்டி இடிச்சு விட்டா விழுந்துடும், அவ்வளவு வரி. கடைசியா பாண்டி இழுத்து கொண்டு வந்து, வாங்க பாசர் அவன் வரியில நிற்கிறான், அவனோட என்ன கதை உங்களுக்கு. சரியான கவலை என்ற மனசுக்கு கூட நான் சொல்லலான்னு, சரியான வேதனை. 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்ட, நீ என்னத்துக்கு இப்படி கதைச்ச, சரியான காரணம் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட நான் கொஞ்ச நாளும் போகல, நேற்றைய நாளில் மனைவி எடுத்து, பாசர் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் என்னத்துக்கு மன்னிக்கிறேன், ஐயோ உங்களை இப்படி பேசினவரா, எங்களுக்காக ஜபிக்கிறது நீங்கள் தான், இப்ப கத்தர் அடி போட்டு அந்த ஆஸ்பத்திரியில படுகடியா கிடக்குது, ஜபிச்சு ஒரு மாதிரி வழியை கொண்டு வாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், நீ பிறகு நான் ஜபிச்சுட்டேன்னு நினைக்காத, நான் ஜாபம் போட்டுட்டேன்னு நினைக்காத. ஆனா ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷரால வார பிரச்சனைக்கு ஒரு லிமிட் கத்தர் வச்சிருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கத்தர் அடிச்சு
மாத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கின்ற அப்பாவின் கிணத்துல மண்ணை போட்டாங்க, ஈசாக்கின்ற செலவுகளை வீணாக்கினாங்க. இப்ப 3ஆம் தரம் அவன் கிணறு வெட்டின பொழுது யாரும் வாக்குவாதம் இல்லாதபடி சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் ஈசாக்குக்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனைத்தான் இந்த காலை வேளை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தரைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் சகோதரா உன்னையும் ஆசீர்வதிப்பார். உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், உன் முயற்சியை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிப்பார், உன் போக்கை ஆசீர்வதிப்பார், உன் வரத்தை ஆசீர்வதிப்பார். நீ பெரிய ஜாதியாவாய். நீ கடன் கொடுப்பதில்லை, கடன் வேண்டுவதில்லை, கடன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ வால் அல்ல, நீ தலை, நீ கீழ் அல்ல, நீ மேல் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக கையை தட்டி அப்பா உம்மை துதிக்கிறேன், அப்பா உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்களால் பிரச்சனை வந்தது. ஈசாக்கு அதை எப்படி ஜெயித்தான்? தன் பொறுமையினால் ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. வலது கையேத்து சொல்லுங்க. பொறுமையினால் ஜெயித்தான். பொறுமையினால் ஜெயித்தான். நல்ல கைது சொல்லுங்க. பொறுமையினால் ஜெயித்தான். அல்லேலூயா. எந்த இடத்துல எந்த மாமி மாமா உன்னை நிந்திக்கிறார்களோ அந்த இடத்துல நீ பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பொறுத்தார் என்னத்தை ஆழ்வார்? பூமி. பொங்கினார், பொறுத்தார் பூமியை ஆழ்வார். பொங்கினார். ஹல்லேலூயா. நாம் பொறுமைசாலிகளாய் இருக்க வேணும், பொறுமைசாலிகளாய் இருக்க வேணும். ஹல்லேலூயா. முற்கோபங்கள் வேண்டாம். எங்க பாண்டி சொன்ன காரியத்தை நீ செய்யல. ஹல்லேலூயா. முற்கோபங்கள் வேண்டாம், அங்கே அகம்பாவங்கள் வேண்டாம். என்ன மனுஷர்கள் சோதனை கொடுத்தாலும் ஏசப்பாவை நம்பி பொறுமையாயிருங்க. ஆமென். சும்மா பொறுமையா இருக்க கூடாது. ரைட்டா? சும்மா பொறுமையா இருக்க கூடாது. சும்மா பல்ல கடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை நம்பி பொறுமையா இருக்க வேண்டும். ஆமென். என்ற இயேசு என்ன உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ற இயேசு என்ன ஆசீர்வதிப்பார். இவங்க எல்லாம் மண்ணள்ளி போடுறாங்க, ஆனா கர்த்தர் என்ன வாழ பண்ணுவார். ஆமென். அதை வாசிச்சு முடியா? வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பல்லுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா, அதற்கு ரெகபோத் என்று பெயர். ஆமென், ஆமென். கொஞ்சம் இடுப்புக்கு மேல அசைச்சு கையை அசைச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இடுப்புக்கு மேல அசைச்சு நல்லா நல்லா அப்படிதான் அப்படிதான் நல்லா சரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழகும்படிக்கு கர்த்தர் இடம் உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் இடத்தை பறிக்கிறான். சொல்லுங்க. மனுஷன் இடத்தை பறிக்கிறான், இடத்தை பறிக்கிறான். கர்த்தர் இடத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்ற வேலிக்குள்ள 10 அடிக்கு அவன் வேலி போடலாம், ஆனா இங்காடி வளர்த்தால 100 அடி கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 10 அடி பிடுங்கினால் 100 அடி கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. சண்டைகள் வேண்டாம். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வேண்டாம். சகோதரங்களுக்குள்ள சண்டைகள் வேண்டாம். அம்மாவின் சொத்துல அப்பாவின் சொத்துல சண்டைகள் வேண்டாம். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை எங்க 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 நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு இடத்தை உண்டாக்குகிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையாக இருங்க, முன்னேறி செல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென். நல்ல சாப்பாடு செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கட கிச்சனுக்கு நீங்க வந்து பாருங்க. எங்கட கிச்சன்ல ஒரு ரோஸ்டர் போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்கட பிள்ளை போட்டிருக்கிறாள், தாஞ்சோ போட்டிருக்காள். காலை உணவு என்ன, மதிய உணவு என்ன. அல்லேலூயா.
பல வேளைகளில் அதன்படி நடக்கும், பல வேளைகள் நடக்காது. அல்லேலூயா. நான் இப்ப சொல்லிக்கேன், இரவு உணவு நானும் போட போறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரோல் சுட்டு சாப்பிடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த எண்ண மனம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போக வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே ரைஸ் கிண்டி சாப்பிடுங்க. ஆமென். நீங்களே கொத்து போட்டு சாப்பிடுங்க. ஆமென். என்ற மனசி கொத்து போடுவாள், அம்மா சாப்பிடுவாள். அல்லேலூயா. போட்டு சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கரிசி கவலைப்படாத. அல்லேலூயா. கரிசி கவலைப்படாத. ஆமென். பொறுமையாக ஆமென். பொறுமையாக ஆமென். பொறுமையாக ஆமென். கர்த்தரை நம்பி ஆமென். இயேசுவை நம்பி ஆமென். பொறுமையாக இருங்கள். ஆமென். பொறுமையாக இருங்கள். ஆமென். மனுஷரால் வருகிற ஆமென். எல்லா சோதனைகளில் இருந்தும் ஆமென். கர்த்தர் விடுதலையை தருவார். ஆமென். எவன் மண்ணள்ளி போட்டானோ அவன் முன்னால கர்த்தர் உன்னை கெத்தா வச்சிருப்பார். ஆமென். நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. எவன் மண்ணள்ளி போட்டானோ எவன் மண்ணள்ளி போட்டானோ அவன் முன்னாலேயே ஏசப்பா ஏசப்பா என்ன கெத்தா வச்சிருப்பார். என்னை கெத்தா வச்சிருப்பார். அது என்னன்னு தெரியல, விளக்கம் எனக்கு. ஆமென் சொல்லுங்க. கெத்துன்றது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா நல்ல சிறப்பா வச்சிருப்பார். ஆமென். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பின்வாங்காதேங்க, பின்வாங்காதேங்க. ஆமென். சண்டை பிடிச்சு தெரியாதேங்க. ஆமென். வாக்குவாதம் பண்ணி தெரியாதேங்க. ஆமென். ஏசப்பா நம்பி தொழில் செய்யுங்க. ஆமென். ஏசப்பா நம்பி ஆடு வளவுங்க. ஆமென். ஏசப்பா நம்பி கோழி வளவுங்க. ஆமென். ஏசப்பா நம்பி வியாபாரம் செய்யுங்க. ஆமென். ஏசப்பா நம்பி சமையுங்க. ஆமென். ஏசப்பா நம்பி அரசாங்க வேலையை செய்யுங்க. ஆமென். மிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆமென். ஆனால் பிரச்சனை யாரால வருகிறது? முதலாவது எங்களால் வருகிறது. ஆமென். இரண்டாவது மனிதர்களால் வருகிறது. அடுத்த பகுதியை நாங்கள் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால மனுஷர்களால் வருகிற பிரச்சனையை நாங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும்? பொறுமையோடு இருந்து சமாளிக்க வேண்டும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர போறோம். எல்லாரும் முன்பதாக வெகு சீக்கிரமாய் ஓடி இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.